எல்லாமே 10 மணிக்கு மேல 11 மணிக்கு மேலதான் வேலையே செய்யுமா. நம்ம அதிகமா சாப்பிட என்ன ஆகுதோ அது வேலை செய்யாது. இப்போ இந்த ரமலானுடைய மாதத்துல நம்முடைய வயிறு எல்லாம் காலியா இருக்கு, அதுக்கு எந்த வேலையும் இல்லை. அந்த வேலை அது கரெக்டா செஞ்சு நம்முடைய உடலை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய மாதமாக இது இருக்கு. இன்னைக்கு ஒரு முந்தானேத்து ஒரு டாக்டர், மிகப்பெரிய டாக்டர், அவர் சொல்றாரு, ஒரு மனிதனை கூப்பிட்டு வந்தாங்க என்கிட்ட. அவரு வயிறு ரொம்ப மிக பெருசா இருக்கு, ஒரு 9 மாதங்கள் குழந்தை பெற்றெடுக்கிற பெருசா இருந்துச்சு. அவங்களுடைய மண்ணீர், அந்த கல்லீரல் இருக்குல்ல, லிவர் கெட்டு எல்லாம் வீணா போயிடுச்சு. அதனால அவங்களுக்கு 4 நாள் டைம் கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேல அவர் பொழைக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப சயின்ஸ் இவ்வளவு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், அவரை கூப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையை கொண்டு நோன்பை வைத்தேன். அவருக்கு அந்த 30 நாட்கள் நோன்பு, அதுதான் ட்ரீட்மெண்ட். அவருக்கு வேற ட்ரீட்மெண்ட் நான் கொடுக்கல. அந்த நோன்புடைய ட்ரீட்மெண்ட், இவ்வளவு நேரத்துக்கு இவ்வளவு சாப்பிடணும், அவ்வளவுதான், பட்னியாக இருங்கன்னு. இப்போ அவர் 6 மாதங்களாக சூப்பரா இருக்காரு. அவருடைய வயிறெல்லாம் குறைஞ்சி நல்லா ஆயிட்டாரு. கேன்சர் கூட குணமாக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் நோன்பு அப்படின்னு சொல்லிட்டு பதிவு செஞ்சிருக்காரு. சுப்ஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம், சுகர் இருக்கு, மஞ்சள் இதத்தரது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா நீங்க நோன்பு வைத்து பாருங்க, அல்லாஹ்வுக்காக அந்த வியாதியை அல்லாஹ் தீர்த்து வச்சிருக்கோம். அந்த வியாதியை இல்லாமல் ஆக்கிடுவான் அவன். நம்ம யாருக்காக, நம்மள அவ்வளவு படிச்சு நம்ம கேட்காம கொடுக்கக்கூடிய அல்லாஹ்வுக்காக வைக்கிறோம். அதுக்கு பிறகு அல்லாஹ் இன்னும் ஒரு விஷயத்த என்ன சொல்றான் தெரியுமா, எல்லாருக்கும் கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் இருக்கு. யாராவது எனக்கு இல்லப்பா நான் மட்டும் சூப்பரா இருக்கேன்னு சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் ஒவ்வொரு விஷயமான பிரச்சனைகளும் கஷ்டங்களும் எல்லாருக்கும் உண்டு. அப்போ நம்ம எல்லாம் சொல்றோம், இந்த பரேஷானி கபிச் கதமோங்கி மாலுமி, யோசிக்கிறோமா இல்ல, எப்ப தீர்த்து போ இந்த கப்பு கதமோங்க அப்படின்னு நினைக்கிறோம். எல்லாருக்கும் ஒரு முடிவு கேட்கிறோமா இல்லையா? அது ஒரு முடிவு கிடைக்கணும் எங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறோம். அதே போன்றதுதான் நம்முடைய இந்த 11 மாதங்கள் செய்த பாவங்களுக்காக முடிவுதான் இந்த மாதம். நம்ம செஞ்சோம்ல பாவங்கள் சேர்த்து செஞ்சு வச்சிருப்போம்ல, அந்த பாவங்களை கழுவக்கூடிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம். இந்த ஒரு மாதத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நான் ரமலானுடைய மாதம் நெருங்கி விட்டால் வானத்துடைய வாயில்கள் எது, சொர்க்கத்துடைய வாயில்கள் திறந்து நரகத்துடைய வாயில்கள் மூடிட்டு சில மலக்குமார்களை அல்லாஹ் நியமிப்பானா. அந்த மலக்குமார்கள் வருவார்களா, சொல்வாங்களே, நோன்பாளிகளே அல்லாஹ்வை நினைவு கூர்வாடு, தோபா செய்யக்கூடிய மாதம் கதவுகள் திறந்து விட்டது, வாங்க தோபா செய்யுங்க அல்லாஹ் கிட்ட. பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய மாதம் வந்து விட்டது, வாங்க பாவ மன்னிப்பு கேளுங்க. நீ தப்பு செஞ்சு பாவங்கள் செஞ்சு மூழ்கி நீ நின்று மறுபடியும் நீ அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேளு, அல்லாஹ் மன்னிக்க கூடியவனா இருக்கின்றான் அப்படின்னு சொல்றான். அல்லாஹ் எப்படிப்பட்டவனா இருக்கான், மன்னிக்க கூடியவனா இருக்கான். அல்லாஹ்வுடைய கருணை சிறப்பான கருணையா இருக்கு. சரியா? ஒரே ஒரு விஷயம், நம்ம பிள்ளை தப்பு செஞ்சுட்டே இருக்காங்கன்னா நம்ம என்ன செய்வோம், வான் பண்ணுவோமா இல்லையா? அப்படி கலத் கரதோ சுக்க சோடுங்க நீ சொல்லுவோமா இல்ல? 2வது தடவையும் செஞ்சா 3வது அடிப்போமா இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவங்கள் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் சொல்றான், நீ பாவம் அதுக்காக செஞ்சுட்டே இருக்க கூடாது, அதுக்கு ரூல்ஸ் நிபந்தனைகள் இருக்கு. ஆனா நீ பாவம் செய்தாலும் என்னிடம் மன்னிப்பு கேளு, நான் மன்னிப்பதற்காக தயாராக இருக்கிறேன். சரி, இப்போ இந்த மாசத்துல இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்க்கலாம். இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு உடல்நிலை சரியில்லை, நம்ம என்ன करेला का जूस, சுகர், करेला का जूस पियो अच्छा हो जाएंगे அப்படின்னா करेला का जूस நல்ல டேஸ்டா இருக்குமா? எப்படி இருக்கும்? பாவக்காய் ஜூஸ் சூப்பரா இருக்குமா? நல்லா இருக்காது. சாப்பிடும் போது கசப்பா இருக்குமா இல்லையா? அந்த ஜூஸ ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுவோம், எப்படி இருக்கும்? 2வது நாள் சாப்பிடுவோம், 10 நாள் தொடர்ந்து சாப்பிடுவோம். அப்புறமா நாங்க கேக்குறேன், क्या जी करेला का जूस पीते क्या करना आदत होगी சொல்லுவோமா இல்லையா? ஏன்னா ஒரு விஷயத்தை பழக்கம் செய்தால் அது பழகிவிடும். இது மனிதனுக்கு இயல்பான ஒரு விஷயம், பழகிடும், நமக்கு பழகிடும். அதுக்காக இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 11 மாதங்கள் நம்ம தவறுகள் செஞ்சிருக்கோம்ல, இப்போ இந்த ஒரு மாதத்துல யாராவது ஒரு வக்துடைய தொழுகை விடுறாங்களா? நோன்பு வச்சுட்டு யோசிச்சு பாருங்க. 5 வேளை தொழுகிறோமா இல்லையா? தஹஜ்ஜத்தோட தொழுகிறோம். 2வது என்னன்னா, பொய் சொல்லக்கூடாது இந்த மாதத்துல. அல்லாஹ் ரோசா ரக்லக்கு மை झूठ बोलती नहीं बा சொல்லுவோமா இல்லையா? நோன்பு சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்க என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னா, தக்வாவோட இருக்கணும். புறம் பேச மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க,
சரியா கூल செய்ய மாட்டாங்க மை கைக்கு दूसरे बारे में बात करको மை கை குணாலே லகோ ரோஸ்தார் ரக்கோ மஞ்ச கைக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோமா இல்லையா இந்த வார்த்தைகள். அப்போ இதுல என்ன ஆகுறோம் அப்படின்னா நம்ம தயாராகிறோம். இந்த ஒரு மாசம்